இருக்கும் பொழுது நாங்க ரொம்ப வேதனையோடு கூட இருந்தோம். எப்படி எங்க அம்மாவுக்கு சுகம் ஆகும், எப்படி எங்க அம்மா ஏஞ்சி வேலைக்கு போனா தான் நாங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த நேரத்துல ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க சர்ச்சுக்கு வந்து பாருங்க சிஸ்டர்னு சொல்லி. ஏன்னா நாங்க இந்துவா இருக்கிறதுனால எங்களுக்கு ஏசப்பான பிடிக்கவே பிடிக்காது, நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப அவாய்ட் பண்ணுவோம். நாங்க ஜெபானாலே எங்களுக்கு பிடிக்காது. அதனால நாங்க ஆனாலும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த நேரத்துல ஒரு நாள் நாங்க அந்த சகோதரி சொல்ற ஆலோசனை நம்ம கேட்டு பார்க்கலாமே, அவங்க சொல்றது சரி, இத்தனை நாம தேடி பார்க்கிறோம் ஆனாலும் கூட சுகம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி சொல்லும் பொழுது சரி நாங்க ஆலோசனை படி நாங்க ஒரு நாள் கேட்டு பார்த்தோம். அந்த நேரத்துல கூட ஜெபிச்சாங்க. அந்த நேரத்துல எங்களை அம்மாவுக்கு ரொம்ப விடுதலையா இருந்துச்சு சொல்லிட்டு மறுபடியும் ஜெபிச்சாங்க. அம்மா இப்போ எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. திரும்பி அவங்க ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. எங்க அம்மாவுக்கு ரொம்ப விடுதலை கிடைச்சிச்சு. டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும், 2 லட்சம் ரூபாய் செலவாகும் சொல்லிட்டு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1 ரூபாய் கூட செலவில்லாம எங்க தாயாருக்கு சுகத்தை கொடுத்தாரு, மரண படுக்கையில இருந்து மாற்றினாரு. இப்போ பார்த்தா 12 வருஷமா முன்னதாக நடந்தது. இப்போ எங்க அம்மா பாத்தீங்கன்னா வேலை செய்யறாங்க. அவங்க இருந்து